السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़श्ता खुतबे में हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम கடந்த ஹுத்பாவில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணிவு தன்னடக்கம் பற்றிய சம்பவங்கள் எடுத்துரைத்திருந்தேன், அல்லது அன்னாரினுடைய அறிவுரைகளை கூறியிருந்தேன். இன்றும் அது தொடர்பாகவே சில சம்பவங்களையும் அன்னாரின் அறிவுரைகளையும் எடுத்துரைப்பேன். ஹஜ்ரத் ஷேக் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய நல்லொழுக்கத்தின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால், எந்த மக்கள் எந்நேரமும் அன்னாரை எதிர்ப்பதில் மூழ்கி இருந்தார்களோ, மேலும் அன்னாரை எதிர்ப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் கை நழுவ விடாதிருந்தார்களோ, அவர்கள் அன்னாரிடத்தில் வந்து கதவை தட்டியபோது நான் பார்த்தது என்னவென்றால், அன்னார் வெறும் காலோடே வந்தார்கள். மேலும் அவர்களை கண்டதும் மிகுந்த மென்மையோடும் அனுதாபத்தோடும் அவர்களின் சலாமிற்கு பதில் கூறிவிட்டு, நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் தானே என்று விசாரித்தார்கள். மேலும் அவருடைய வீட்டில் உள்ள அனைவர்களினுடைய நலத்தையும் விசாரித்துவிட்டு, தாங்கள் எவ்வாறு வந்தீர்கள் என கேட்டார்கள். அவர் தன்னுடைய தேவையை எடுத்துரைக்கும் போது, அன்னார் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது என்று கேட்டு அவருடைய தேவைக்கு அதிகமாகவே கொடுப்பார்கள். மேலும் இன்னும் தேவைப்பட்டால் அதிகம் கூட எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறுவார்கள். எதிரிகளோடும் அன்னாரினுடைய நடத்தை மிகச் சிறந்ததாக இருந்தது. அவர்களோடும் எப்பொழுதும் பணிவோடு நடந்து கொள்வார்கள். ஒருபோதும் ஆணவத்தை வெளிப்படுத்தியதில்லை. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்களிடமிருந்து இந்த அறிவிப்பை கேட்டார்கள். மௌலவி ஷேர் அலி சாஹிப் அவர்கள் அவர்களுக்கு கூறியது என்னவென்றால், ஒருமுறை மீரா பக்ஷ் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி மன நோயாளி ஆவார். பெரிய பள்ளி வாயிலுக்கு வரும் பொழுது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெயர் கூறி அழைத்தார். மிகவும் ஒழுக்கமற்ற ரீதியில் அழைத்தார். எவ்வாறு இருப்பினும் அவர் மதி இல்லாதவராக இருந்தார். அவ்வாறுதான் அவர் அழைத்திருப்பார். கூறினார், குலாம் அஹ்மதே என்றார். அன்னார் அந்த நொடியே எழுந்தார்கள். மேலும் ஜி கூறுங்கள் என்றார்கள். அன்னார் அதை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்னார் என்ன கூற வேண்டும் கூறுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், நீ சலாம் கூறு என்றார். அதாவது பஞ்சாபி மொழியில் அவர் முதலில் சலாம் கூற வேண்டும் என்றார். அந்த இயலாதவர் தன்னைத்தானே ஒரு அதிகாரியாக கருதி கொண்டிருந்தார். அதற்கு அன்னார் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார்கள். பிறகு அவர் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுங்கள் என்று கூறினார். நிலக்கிழார்களிடம் அங்கு வரி செலுத்தப்படுவது உண்டு. அரசாங்கம் தரப்பிலிருந்து வரி விதிக்கப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அன்னார் அவருடைய இந்த கூற்றை கேட்டு சட்டை பையிலிருந்து கைக்குட்டையை எடுத்து அதிலிருந்து 4 அல்லது 8 அனாக்களை அவரிடத்தில் கொடுத்தார்கள். அவர் மகிழ்ச்சியாக சென்று விட்டார். மேலும் புகழ்பாடும் கவிதைகளை கூறியவாறு சென்றார். மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களினுடைய பேச்சை கூட அன்னார் ஒருபோதும் தவறாக கருதியதில்லை. அவர்களுக்காகவும் எழுந்து விடுவார்கள். மாஸ்டர் நசீர் ஹுசைன் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய தந்தையாரோடு காதியானுக்கு உசூர் அவர்களிடம் வந்தபோதெல்லாம் நான் கண்டது என்னவென்றால், ஈசா கலிம்பு வைத்தியர் அவர்கள் வந்துள்ளார்கள் என்று அன்னாருக்கு தெரிவிக்கப்பட்டால் அன்னார் தகவல் கிடைத்ததும் உடனடியாக வெளியே வருவார்கள். மேலும் அப்பொழுது எதையாவது உண்பதற்கும் கொடுப்பார்கள். சில வேளைகளில் தானாகவே சென்று உணவை எடுத்து வருவார்கள். எழுதுகிறார்கள், அன்னார் விருந்தினர்களோடு எந்த அளவுக்கு எளிமையான முறையில் நடந்து கொள்வார்கள் என்றால், நான் சில வேளைகளில் அன்னார் எந்த நிலைமையில் கண்டுள்ளேன் என்றால் அன்னாரினுடைய கைகளில் பேனா இருக்கும். மேலும் சில வேளைகளில் அன்னார் வெறும் காலோடு வந்திருப்பார்கள். வீட்டில்
அறையினுள் அமர்ந்திருப்பார்கள். கதவு தட்டப்பட்டால் உடனடியாக அவ்வாறே வந்து விடுவார்கள். அன்னார் சில வேளைகளில் பள்ளி வாயிலில் இருக்கும்போது ஏதேனும் விருந்தினர் வந்தால் அன்னார் பெரும்பாலும் எழுந்து நின்று அவரோடு கை குலுக்குவார்கள். அன்னாரோடு எவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வேறு யாரேனும் வந்து அன்னாருக்கு அருகில் அமர்ந்து கை கொடுத்தால் அன்னார் உடனடியாக அவர் பக்கம் கவனம் செலுத்துவார்கள், அவரை நலம் விசாரிப்பார்கள். சுருக்கமாக அன்னார் மிகுந்த பணிவுடன் வரக்கூடியவர்களை வரவேற்று வந்தார்கள். கூறுகிறார்கள், எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு முறை நான் லாகூரிலிருந்து காதியானுக்கு வந்திருந்தேன். அநேகமாக 1897 ஆண்டு அல்லது 98 ஆண்டு நடந்த சம்பவமாகும். ஹுசூர் அவர்கள் முபாரக் பள்ளிவாசலில் என்னை அமர்த்தினார்கள். அப்பொழுது அது சிறிய பள்ளியாக இருந்தது. அன்னார் கூறினார்கள், இங்கு அமருங்கள், நான் உணவு எடுத்து வருகிறேன். இவ்வாறு கூறிவிட்டு அன்னார் உள்ளே சென்றார்கள். அநேகமாக ஏதோ ஒரு பணி ஆளின் கையில் உணவை கொடுத்து அனுப்புவார்கள் என்று நான் கருதினேன். ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு ஜன்னல் கதவு திறந்தபோது நான் என்ன கண்டேன் என்றால், அன்னார் தன்னுடைய கைகளிலேயே ஒரு பெரிய தட்டில் எனக்காக உணவு எடுத்து வந்தார்கள். என்னை பார்த்து, நீங்கள் உணவு உண்டு கொண்டிருங்கள், நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றார்கள். என்னை அறியாமலேயே உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அன்னார் நம்முடைய தலைவராகவும் வழிகாட்டியாகவும் இருந்து கொண்டு நமக்கு இவ்வாறு சேவை செய்கிறார்களே, அப்படி இருக்கும் பொழுது நாம் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருக்கு எந்த அளவு சேவை செய்ய வேண்டும்? அன்னாரினுடைய எளிமை மற்றும் பணிவை பற்றிய ஒரு அறிவிப்பை ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு பெண்மணி கூறுகிறார், ஒருமுறை அன்னார் எங்களுடைய கிராமத்திற்கு வந்தபோது நான் கோதுமையை வறுத்து அன்னாருக்கு கொடுத்தேன். அன்னார் தன்னோரோடு வந்தவர்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்தார்கள். தானும் அதை சாப்பிட்டு பார்த்து மகிழ்ந்தார்கள். எப்பொழுதெல்லாம் அன்னார் எங்களுடைய பூசப்படாமல் இருந்த பள்ளி வாயிலுக்கு வருவார்களோ, இஷ்ராக் தொழுகையை அங்கு தொழுவார்கள். நாங்கள் அன்னாருக்கு ரொட்டியை உண்ண கொடுப்போம். அன்னார் ஒருபோதும் அதை தவறாக எடுத்துக்கொண்டது கிடையாது, மேலும் அதை வெறுத்ததும் கிடையாது. மாறாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் விருந்து உபசரிப்பை ஏற்றுக்கொள்வார்கள். கபூர் தலாவை சேர்ந்த முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் அமரும்போது கதவை பூட்டிக் கொண்டு அமருவார்கள். கூறுகிறார்கள், ஹசரத் சாஹிப்ஜாதா மியா மெஹமூத் அஹமத் சாஹிப் சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து, தந்தையே கொண்டியை திறந்து விடுங்கள் என்று கூறுவார்கள். ஹுசூர் அவர்கள் எழுந்து ஹசரத் சாஹிப்ஜாதா மியா மெஹமூத் அஹமத் சாஹிப் அவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து, தந்தையே தாழ்பாலை திறந்து விடுங்கள் என்று கூறுவார்கள். ஹுசூர் அவர்கள் எழுந்து திறந்து விடுவார்கள். ஒருமுறை நான் அன்னார் இடத்தில் சென்றபோது அன்னார் ஜம்காலத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள். என்னை பார்த்துவிட்டு அன்னார் கட்டிலை தூக்கி உள்ளே எடுத்து சென்றார்கள். ஹுசூர், நான் தூக்கி வருகிறேன் என்று கூறினேன். அன்னார் கூறினார்கள், இது அதிக எடை உள்ளதாக இருக்கிறது, உங்களால் தூக்க இயலாது என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், இப்பொழுது நீங்கள் இந்த கட்டில் அமருங்கள் என்றார்கள். கட்டிலை உள்ளே தூக்கி சென்றார்கள். மேலும் அங்கு இவர்களை அமர வைத்தார்கள். பிறகு தன் தொடர்பாக, எனக்கு கீழே அமர்வதுதான் வசதியாக இருக்கும், நான் கீழே அமர்கிறேன், நீங்கள் கட்டிலில் அமருங்கள் என்றார்கள். கூறுகிறார்கள், முதலில் நான் மறுத்தேன். ஆனால் அன்னார் கூறினார்கள், நீங்கள் சங்கோஜப்படாமல் அமருங்கள் என்றார்கள். பிறகு நான் அமர்ந்து விட்டேன். எனக்கு தாகமாக இருந்தது. நான் பானையை நோக்கி பார்த்தபோது அங்கு தண்ணீர் அருந்தக்கூடிய எந்த ஒரு பாத்திரமும் இல்லை. அன்னார் என்னை பார்த்து கூறினார்கள், உங்களுக்கு தாகம் எடுக்கிறதா? நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றார்கள். பிறகு கீழே பெண்கள் பகுதிக்கு சென்று அன்னார் கிளாஸை கொண்டு வந்தார்கள். பிறகு கூறினார்கள், கொஞ்சம் பொறுங்கள் என்று கூறிவிட்டு கீழே சென்று அங்கிருந்து 2 பாட்டில் சர்பத்தை கொண்டு வந்தார்கள். மணிப்பூரில் இருந்து யாரோ அதை கொடுத்திருந்தார்கள். கூறுகிறார்கள், மிகவும் சுவையான ஒரு சர்பத்தாக அது இருந்தது. கூறினார்கள், இந்த 2 போத்தல்களை அவ்வாறே வைத்திருந்தேன். ஏனென்றால் நாங்கள் முதலில் ஏதேனும் ஒரு நண்பருக்கு கொடுக்க வேண்டும், பிறகுதான் நான் அதை அருந்த வேண்டும் என்று நியத் வைத்திருந்தோம். இன்று நினைவுக்கு வந்தது என்று கூறினார்கள். அன்னார் கிளாஸில் சர்பத்தை போட்டு எனக்கு கொடுத்தார்கள். அன்னார் கூறினார்கள், இது ஒரு அன்பளிப்பாக இருந்தது, ஏதேனும் நண்பருக்கு அருந்த கொடுக்க வேண்டும், பிறகுதான் நான் குடிப்பேன் என்று எண்ணினேன் என்றார்கள். கிளாஸில் சர்பத் போட்டு கொடுத்த போது நான் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், முதலில் தாங்கள் அருந்துங்கள், அதற்கு பிறகு நான் அருந்துகிறேன் என்று கூறினேன். அன்னார் ஒரு முடக்கு குடித்துவிட்டு எனக்கு கொடுத்தார்கள். நான் அதை அருந்தினேன். நான் அந்த சர்பத்தை புகழ்ந்து கூறினேன். அன்னார் கூறினார்கள், நீங்கள் ஒரு போத்தலை கொண்டு போங்கள், இன்னொன்றை வெளியே நண்பர்களுக்கு அருந்த கொடுங்கள் என்றார்கள். அன்னார் அந்த 2 போத்தல்களிலிருந்து அந்த ஒரு முடக்கு குடித்தது மட்டும்தான். நான் அன்னாரினுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த போத்தல்களை எடுத்துச் சென்று கொண்டு சென்றேன். அதே போன்று ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், அஹ்மது ஜான் சாஹிபின் மகள் ஆயிஷா சாஹிபா அவர்கள் கூறுகிறார்கள், 1906 ஆண்டு எனது தாயார் வஃபாத்தான போது என்னை முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களினுடைய துணைவியார் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். காலை உணவு போன்றவை சாப்பிட கொடுத்தார்கள். பிறகு 4-5 நாட்களுக்கு பிறகு ஹஜ்ரத் உம்முல் மோமினீன் அவர்கள் என்னை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். இவர் கூறுகிறார், மேல் தட்டில் அடுப்பங்கரை இருக்கிறது. அங்கு அம்மாஜான் தன்னுடைய வீட்டில் அந்த சிறுமியின் தலையை கழுவி கொண்டிருந்தார்கள். அந்த சிறுமி கூறுகிறார், ஒரு பெண் என்னுடைய தலையில் தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தார். அம்மாஜான்
தாயாரை இழந்த அந்த சிறுமியினுடைய தலையை கழுவி கொண்டிருந்தார்கள். சிறுமி கூறுகிறார், ஹஜ்ரத் உம்முல் மோமினின் அவர்கள் என்னுடைய தலையில் சோப்பு போட்டு கழுவி கொண்டிருந்தார்கள். அந்த பெண் தண்ணீரை அதிகமாக ஊற்றிக் கொண்டிருந்தார். உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குதான் நடந்து கொண்டிருந்தார்கள். அன்னார் இதை கண்டபோது அந்த பெண்ணிடமிருந்து தண்ணீர் குவளையை தான் தனது கைகளில் வாங்கி பிறகு தலையில் தண்ணீரை ஊற்றத் தொடங்கினார்கள். மெதுவாக தண்ணீரை ஊற்றி வந்தார்கள். ஹஜ்ரத் அம்மாஜான் உம்முல் மோமினின் அவர்கள் சீப்பு போட்டு முடியை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். உசூர் அவர்கள் கூறினார்கள், இவ்வாறு செய்வது மூலம் பேன்கள் போய்விடும். தலையில் பேன் உருவாகி இருந்திருக்க கூடும். நீண்ட நாட்களாக அவர்களினுடைய தாயாரினுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. பிறகு அவர்கள் வஃபாத்தும் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு பேணக்கூடியவர்கள் யாரும் இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய தலையில் பேன் வந்திருக்க கூடும், அல்லது அந்த பகுதியில் அவ்வாறு வந்து விடுவதும் உண்டு. எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறினார்கள், இவ்வாறு தலையை கழுவுங்கள். இவ்வாறு சீப்பு போட்டு சீவி கொண்டிருந்தால் பிறகு பேன்களும் போய்விடும் என்றார்கள். வீட்டின் எந்த பணியிலும் உதவி செய்வதை அன்னார் குறைவாக பார்த்ததில்லை. கூறுகிறார்கள், ஒருமுறை நான் ஒழு செய்வதற்காக தண்ணீரை தேடிக் கொண்டிருந்தேன். கையில் குவளை வைத்திருந்தவாறு மஸ்ஜித் முபாரக்கில் இருந்து உசூர் அவர்களினுடைய வீட்டிற்குள் செல்லக்கூடிய அந்த பகுதியில் சென்று ஏதேனும் ஒரு பணியாளிடம் குவளையை கொடுத்து தண்ணீர் கேட்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எதேர்ச்சையாக உசூர் அவர்கள் அங்கிருந்து வந்தார்கள். நான் நிற்பதை கண்டு அன்னார் கூறினார்கள், உங்களுக்கு தண்ணீர் தேவையா? நான் ஆம் என்று கூறினேன். அதற்கு உசூர் அவர்கள் குவளையை என்னுடைய கையிலிருந்து வாங்கி கொண்டார்கள். கூறினார்கள், நான் கொண்டு வருகிறேன். தானே உள்ளே சென்று குவளையில் தண்ணீர் நிரப்பி என்னிடத்தில் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மதிப்பிற்குரிய டாக்டர் ஹலிஃபா ரஷீதுத்தீன் சாஹிப் மர்ஹூம் அவர்களினுடைய துணைவியார் முராத் ஹாத்தூன் சாஹிபா அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை ஹஜ்ரத் உம்முல் மோமினின் மற்றும் அனைவரும் சேர்ந்து மாம்பழம் சாப்பிட்டார்கள். மாம்பழம் சீசனாக இருந்தது. அந்த நேரத்தில் அதிகம் உறிஞ்சி சாப்பிடக்கூடிய மாம்பழங்களாக இருந்தது. முற்றத்தில் மாம்பழ தோள்களும் மாம்பழ கொட்டைகளும் சேர்ந்து 2-3 குவியல்கள் ஆகிவிட்டன. அதிக பெண்கள் இருந்தார்கள். அந்த குவியல்களில் ஈக்களும் வர தொடங்கிவிட்டன. அந்த பெண்கள் பேச்சில் மூழ்கிவிட்டார்கள். அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு வரவில்லை. கூறுகிறார்கள், அப்பொழுது நானும் அங்குதான் இருந்தேன். சில பணிப்பெண்களும் இருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இதை அன்னார் கண்டதும் தானே ஒரு மக்கில் ஃபெனாயிலை ஊத்தி முழு முற்றத்திலும் அந்த மாம்பழ தோல் குவியலின் மீது துர்நாற்றம் வந்துவிடக்கூடாது, அசுத்தம் நீங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கைகளாலேயே போட்டார்கள். ஈக்கள் சென்று விட்டன. யாரையும் எதுவும் கூறுவதற்கு பதிலாக தன்னுடைய செயலின் மூலமாகவே அசுத்தத்தை விரைவில் தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதை செய்து காட்டினார்கள். இதிலிருந்து எங்கு அன்னாரினுடைய பணிவு தென்படுகிறதோ அதே வேளையில் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதன் பக்கம் உள்ள கவனமும் தெரிய வருகிறது. டாக்டர் அல்லாமா இக்பால், சர் ஷஹாபுத்தீன் போன்றவர்கள் அடங்கிய லாகூரின் ஒரு குழு அன்னாரை சந்திப்பதற்காக வந்தது. அந்த சந்திப்பு பற்றிய நிலவரத்தை எடுத்துரைத்தவாறு பாபு குலாம் முகமது சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இரவு உணவு உண்ட பிறகு கட்டில் ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. நான் நல்ல வலுவான ஒரு பெரிய கட்டிலை எடுத்துக்கொண்டேன். ஆனால் சௌத்ரி ஷஹாபுத்தீன் சாஹிப், பிற்காலத்தில் சர் ஷஹாபுத்தீன் என்று அழைக்கப்பட்டார், என்னுடைய படுக்கையை அந்த கட்டிலிலிருந்து அகற்றிவிட்டு கட்டிலை எடுத்துக்கொண்டார்கள். உசூர் அவர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரிடமும் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இல்லையே என்று விசாரித்தார்கள். ஒவ்வொருவரும் உசூர் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை என்று கூறினர். ஆனால் என்னிடத்தில் வந்தபோது நான் சிரமத்துடன் நின்று கொண்டிருந்தேன். ஏனென்றால் என்னுடைய கட்டிலை சௌத்ரி ஷஹாபுத்தீன் சாஹிப் அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள். நான் கூறினேன், உசூர் என்னுடைய கட்டிலை சௌத்ரி சாஹிப் அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். நான் எங்கே உறங்குவது என்று தெரியவில்லை என்றேன். அப்பொழுது அன்னார் கூறினார்கள், சற்று பொறுங்கள், நான் உங்களுக்காக கட்டிலை கொண்டு வருகிறேன் என்று கூறினார்கள். உசூர் அவர்கள் சென்று விட்டார்கள். கொஞ்ச நேரம் கடந்து விட்டது. கட்டில் வரவில்லை என்ற போது நான் உசூர் அவர்களினுடைய வீட்டு முற்றத்தின் கதவு வழியாக உள்ளே எட்டி பார்த்தபோது என்ன பார்த்தேன் என்றால், ஒரு நபர் வேகமாக கட்டிலை கட்டி கொண்டிருந்தார். உசூர் அவர்கள் அவருக்கு அருகே அமர்ந்தவாறு விளக்கை தனது கைகளில் ஏந்தி அவருக்கு வெளிச்சம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். உசூர் அவர்களின் இந்த நிலையை கண்டு எனக்கு மிகுந்த குற்ற உணர்வு ஏற்பட்டது. நான் அன்னாரை நோக்கி சென்றேன். கதவு திறந்திருந்தது. உசூர் அவர்களிடத்தில், விளக்கை என்னிடத்தில் கொடுங்கள், நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று கூறியபோது அன்னார் கூறினார்கள், இன்னும் ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றது என்றார்கள். உசூர் அவர்களின் இந்த உயர் நடத்தையை கண்டு என் மீது எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டது என்றால் எனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அப்பொழுது நான் உசூர் அவர்களின் அருளுக்குரிய முகத்தை பார்த்து, இந்த முகம் ஒரு பொய்யரினுடைய முகமாக ஒருபோதும் இருக்க முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தேன். அன்னாரினுடைய ஒரு சேவகர் மிர்சா இஸ்மாயில் பேக் மர்ஹூம் அவர்களினுடைய சாட்சியம் என்னவென்றால், உசூர் அவர்கள் தன்னுடைய தந்தையாரின் கட்டளை கிணங்க நபித்துவத்திற்கு முன்பு வழக்குகளை பின்தொடர்வதற்காக சென்று வந்தார்கள். பயணிப்பதற்கு ஒரு குதிரை இருந்தது. பொதுவாக நானும் அன்னாரோடு செல்வதுண்டு. கிளம்பும் போது அன்னார் நடப்பார்கள், என்னை குதிரை மீது அமர்த்துவார்கள். அந்த பணியாளை குதிரையில் பயணிக்க செய்வார்கள். அன்னார் நடந்து செல்வார்கள். கூறுகிறார்கள், நான் மீண்டும் மீண்டும் மறுத்தாலும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று கூறினாலும் அன்னார் கூறுவார்கள், நடக்கக்கூடிய நான் வெட்கப்படவில்லை,
குதிரையில் வரக்கூடிய நீங்கள் ஏன் வெட்கப்பட வேண்டும் என்பார்கள். அன்னார் காதியானிலிருந்து கிளம்பும் போது எப்பொழுதும் முதலில் என்னை குதிரையில் அமர்த்துவார்கள். பாதியை விட குறைவாகவோ அல்லது பாதியை விட சற்று அதிகமான தூரத்தை கடந்த பிறகு நான் இறங்கி விடுவேன். அன்னார் குதிரை மீது பயணிப்பார்கள். அதே போன்று நீதிமன்றத்திலிருந்து திரும்பி வரும் பொழுதும் முதலில் என்னை அமர்த்துவார்கள், பிறகுதான் அன்னார் அமர்ந்து பயணிப்பார்கள். அன்னார் குதிரை மீது அமர்ந்திருக்கும் பொழுது குதிரை எவ்வாறு மெதுவாக நடக்குமோ அவ்வாறே நடக்க விடுவார்கள். ஏனென்றால் நானும் அதோடு நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு சிரமமும் வந்துவிடக் கூடாது என்று அதை விரட்ட மாட்டார்கள், மெதுவாக நடக்க விடுவார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அறிவிக்கிறார்கள், மௌலவி ஷேர் அலி சாஹிப் அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், ஹஜ்ரத் மசீஹ் மௌத் அலி இஸ்லாம் அவர்கள் மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்களிடம் ஏதேனும் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டி வந்தால் அவர்களை தன்னிடத்தில் அழைப்பதற்கு பதிலாக தாமே மௌலை சாஹிப் இருக்கக்கூடிய அறைக்கு சென்று விடுவார்கள். கூறுகிறார்கள் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், வீட்டினுடைய ஒரு பகுதியில் மௌலை சாஹிப் அவர்கள் தங்கி வந்தார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மௌத் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய ஒரு அறையை மௌலை முகமது அலி சாஹிப் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அவர்களினுடைய பணி செய்யக்கூடிய அலுவலகமும் அந்த சிறிய அறையாகத்தான் இருந்தது. அது மஸ்ஜித் முபாரக்கிலிருந்து கிழக்கு பக்கமாக இருந்தது. ஹஜ்ரத் மசீஹ் மௌத் அலி இஸ்லாம் அவர்கள் தாமே அங்கு அவரிடம் செல்வார்கள். வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் மௌலை சாஹிப் ஹுசூர் அவர்களினுடைய பணிவிலிருந்து பாடம் பெறவில்லை. இறுதியில் அவரது பெருமை அவர்களை இழப்பிற்குரியதாக ஆக்கிவிட்டது. அல் ஹக்கமினுடைய எடிட்டர் ஹஜ்ரத் மசீஹ் மௌத் அலி இஸ்லாம் அவர்களினுடைய எளிமை தொடர்பாக எழுதுகிறார்கள், அன்னார் நடைபயிற்சிக்காக செல்லும் பொழுது யாரும் அன்னாருக்கு முன்பு செல்லக்கூடாது என்பது போன்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கவில்லை. சில வேளைகளில் பெரும் சஹாபிகளுக்கு ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள், அதிக தூசி பறக்கிறது என்ற எண்ணம் தோன்றும். நடப்பதன் காரணமாக தூசி கிளம்பும், ஏனென்றால் மண் பாதைகளாக இருந்தன. ஆனால் ஹுசூர் அலை இஸ்லாம் ஒருபோதும் அதை பொருட்படுத்தியதே இல்லை. பெரும்பாலும் மக்கள் பின்னால் இருந்து வருவார்கள், ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்களை தட்டிவிட்டு விடுவார்கள், அல்லது அன்னாரினுடைய காலணி கலந்துவிடும், அல்லது எவருடைய காலாவது அன்னாரின் மீது பட்டுவிடும், அல்லது அன்னாரின் கைத்தடி யாரோ தட்டினால் கீழே விழுந்துவிடும். ஆனால் அன்னார் ஒருபோதும் அதற்காக சங்கடத்தை வெளிப்படுத்தியதாக நாம் பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்து செல்வதில்லையா என்று கூட கூற மாட்டார்கள். பள்ளிவாயிலில் பலமுறை இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. அதாவது அன்னார் சஹாபிகளோடு அமர்ந்திருப்பார்கள். எவரேனும் அந்நியர் வந்துவிட்டால் அவர் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அல்லது ஹஜ்ரத் ஹக்கீமுல் உம்மத், அதாவது முதல் கலிஃபத்துல் மசீஹ் அவர்களிடம் முதலில் கை கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்களை வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்று கருதுவார்கள். பிறகு அந்த இரு பெரியவர்களும் இவர்கள்தான் ஹுசூர் என்று கூறுவார்கள். சுருக்கமாக அன்னார் தன்னுடைய எஜமானர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அமலையே தனது அமலாக ஆக்கி கொண்டார்கள். எப்பொழுதும் அந்த முன்மாதிரியையே அன்னார் வெளிப்படுத்தி வந்தார்கள். டாக்டர் பஷாரத் அஹமத் சாஹிப் அவர்களினுடைய ஒரு அறிவிப்பு வருகிறது. மலேர்கோட்லாவை சார்ந்த நவாப் முகமது அலி கான் சாஹிப் அவர்களினுடைய துணைவியார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மௌத் அலி இஸ்லாம் அவர்கள் ஜனாசாவோடு கபர்ஸ்தானுக்கு சென்றார்கள். அன்னாரே ஜனாசாவை தொலை வைத்தார்கள். கபர் குழி ஆயத்தமாகாது இருந்தது. நானும் ஜனாசாவோடு இருந்தேன். மக்கள் கபர் குழியை பார்ப்பதில் மூழ்கி இருந்தார்கள். கூறுகிறார்கள், என்னுடைய கவனமும் அதன் பக்கமே போய்விட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு நான் என்ன பார்க்கிறேன் என்றால் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அங்கு இல்லை. நான் அஞ்சியவாறு இங்கும் அங்கும் பார்த்தபோது தோட்டத்தில் ஒரு புறத்தில் அன்னார் தனியே தரையில் அமர்ந்திருந்தார்கள். நான் விரைவாக சென்று ஒரு மரத்தின் கீழ் வெள்ளை போர்வையை விரித்தேன். பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, இங்கு வெயிலாக இருக்கிறது, அங்கு மரத்தின் நிழலில் வந்து அமருமாறு கேட்டேன். அதற்கு அன்னார் ஆம் சரிதான் என்று அந்த மரத்தினுடைய நிழலில் அந்த போர்வையில் அமர்ந்தார்கள். அருகிலேயே நானும் அமர்ந்து கொண்டேன். கூறுகிறார்கள், சிறிது நேரத்தில் மக்கள் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்திற்கு கீழே அமர்ந்திருப்பதை பார்த்து அங்கே வரத் தொடங்கிவிட்டார்கள். ஒவ்வொருவரும் வரும்பொழுதும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாருங்கள் வாருங்கள் இங்கே அமருங்கள் என்று தாம் பின்னே நகர்ந்து சென்று விடுவார்கள். அவர்களை போர்வையில் அமர்த்துவார்கள். மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அன்னார் பின்னே நகர்ந்து சென்று மக்களை போர்வையில் அமர வைப்பார்கள். எதுவரை என்றால் சிறிது நேரத்திற்கு பிறகு நான் என்ன கண்டேன் என்றால் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணில் அமர்ந்திருக்கின்றார்கள். அன்னாரினுடைய சீடர்கள் அனைவரும் போர்வையில் அமர்ந்திருக்கிறார்கள். வரக்கூடியவர்களுக்கு அன்னாரை பார்ப்பது, அன்னாரை சந்திப்பதில் உள்ள ஆர்வம் போன்றவை காரணமாக என்ன நடக்கிறது, ஹுசூர் போர்வைக்கு வெளியே தரையில் அமர்ந்திருக்கிறார்கள், நாம் போர்வையில் மீது அமர்ந்திருக்கிறோம் என்றே தெரியவில்லை. ஆனால் நான் பார்த்து கொண்டிருந்தேன். உள்ளத்திலேயே வேதனை அடைந்து கொண்டும் இருந்தேன். அதோடு இறைவன் அன்னாருக்கு எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை வழங்கி இருக்கிறான், அன்னாரிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு பணிவு, தன்னடக்கம் என்று வியந்து எனது ஈமானை வலுவூட்டி கொண்டிருந்தேன். அப்துல்லா ஆத்தமோடு அமிர்தசரஸில்
விவாதம் நடந்து கொண்டிருந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள். அநேகமாக கரீம் பக்ஷ் என்கின்ற ஒரு தலைவருடைய வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். கர்னல் அல்தாஃப் அலி கான் அவர்களும் எங்களோடு வந்தார்கள். அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், நான் உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனியாக சந்திக்க விரும்புகிறேன். கர்னல் சாஹிப் கோட் சூட் அணிந்திருந்தார்கள். தாடி மீசையை முழுவதுமாக மழித்திருந்தார்கள். கிளீன் ஷேவ் பண்ணியிருந்தார்கள். நான் கூறினேன், நீங்கள் உள்ளே செல்லுங்கள், வெளியிலிருந்து நாங்கள் யாரையும் உள்ளே வரவிட மாட்டோம் என்றேன். கர்னல் சாஹிப் உள்ளே சென்று விட்டார்கள். ஏறக்குறைய அரை மணி நேரம் அங்கு உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தனிமையில் இருந்தார்கள். கர்னல் சாஹிப் வெளியே வந்த பொழுது அன்னாரினுடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருந்தன. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. நான் அவர்களிடம், நீங்கள் என்ன விஷயம் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தீர்கள்? உங்களுடைய நிலை இவ்வாறு இருக்கிறதே என்று வினவினேன். அதற்கு அவர் கூறினார், நான் உள்ளே சென்ற பொழுது உசூல் அவர்கள் ஜமுகாலத்தில் அமர்ந்திருந்தார்கள். அன்னாரினுடைய முட்டு மட்டும்தான் அந்த ஜம்காலத்தில் இருந்தது. மீதமுள்ள பகுதிகள் தரையில் தான் இருந்தது. நான் கூறினேன், உசூர் தாங்கள் தரையில் அமர்ந்திருக்கிறீர்களே என்றேன். அதற்கு உசூர் அவர்கள், அநேகமாக கர்னல் சாஹிப் ஜமுகாலத்தில் அமர விரும்பவில்லை என்று கருதினார்களோ என்னவோ, உசூர் அவர்கள் தன்னுடைய தலைப்பாகை துணியை எடுத்து அதில் விரித்தார்கள். மேலும் கர்னல் சாஹிப்பிடம் தாங்கள் அமருங்கள் என்று கூறினார்கள். இந்த நிலையை பார்த்து கர்னல் சாஹிப் கூறுகிறார்கள், என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரத் தொடங்கியது. நான் கூறினேன், நான் மேலை நாட்டில் ஞானஸ்ஞானம் செய்துவிட்டேன், அதாவது கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் உசூர் அவர்களினுடைய இந்த துணியில் அமரக்கூடிய அளவுக்கு, தலைப்பாகை துணியில் அமரக்கூடிய அளவுக்கு ஈமான் இல்லாமல் ஆகிவிடவில்லை. உசூர் கூறினார்கள், இதில் தவறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வித சங்கடமும் இல்லாமல் அமருங்கள் என்றார்கள். எவ்வாறு இருப்பினும் கூறுகிறார்கள், நான் என்னுடைய கைகளால் அந்த துணியை அகற்றிவிட்டு அந்த ஜம்காலத்தில் அமர்ந்தேன். நான் என்னுடைய நிலையை எடுத்துரைக்க துவங்கினேன். நான் அதிகமாக மது அருந்துபவன், பிற பாவச் செயல்களிலும் ஈடுபடுகின்றேன். இறைவன் மற்றும் அவனுடைய தூதரினுடைய பெயர்களை அறிய மாட்டேன். ஆனால் தாங்கள் முன் இப்பொழுது கிறித்தவத்திலிருந்து பாவ மன்னிப்பு கோரி முஸ்லிமாக ஆகிறேன். இவைகள் அனைத்தும் இருந்தும் கூட அவர் கிறித்தவராகி விட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அன்னாரினுடைய நிலையை பார்த்து, அன்னாரினுடைய பேச்சுக்களை கேட்டு நான் முஸ்லிமாக ஆகிறேன் என்றார். ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை விடுவது என்பது எனக்கு மிக சிரமமானதாக தெரிகிறது என்றார். உசூர் அவர்கள் கூறினார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், ஐவேளை தொழுகைகளை தொழும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தீமைகள் உருவாகிவிட்டால், மார்க்கத்தை விட்டு விலகிவிட்டால் மனிதன் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். தொழுகைகளின் மீது அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது அதற்குரிய சிகிச்சையாகும். கூறுகிறார்கள், எதுவரை நான் உசூர் அவர்களின் அருகில் அமர்ந்திருந்தேனோ என்னுடைய நிலை மிக மோசமானதாக ஆகிக் கொண்டிருந்தது. நான் அழுது கொண்டே இருந்தேன். நான் இஸ்திக்ஃபார் செய்தேன், கண்டிப்பாக தொழுவேன் என்று அன்னாரிடம் வாக்குறுதி அளித்துவிட்டு அன்னாரிடம் அனுமதி பெற்று வந்தேன் என்றார். அந்த தாக்கம் என்னுடைய உள்ளத்தில் இப்பொழுது வரை இருக்கின்றது என்றார். இந்த கர்னல் சாஹிப் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். கிறித்தவர்கள் தரப்பிலிருந்து கலந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களினுடைய இயல்பில் நன்மை இருந்தது. அல்லாஹ்வினுடைய அருளால் அவர் தாக்கத்திற்குள்ளானார், இஸ்லாத்தை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். மௌலவி அப்துல் கரீம் சாப் சியால்கோட்டி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அநேகமாக 1896 ஆண்டு நடந்த சம்பவமாகும். ஏனென்றால் 1900 ஆண்டு அன்னார் இந்த விஷயத்தை வெளியிட்டார்கள். 4 வருடத்திற்கு முன்புள்ள சம்பவத்தை கூறுகிறார்கள். அன்னாரினுடைய வீட்டில் உள்ளவர்கள் லுதியானா சென்றிருந்தார்கள். ஜூன் மாதமாக இருந்தது. வீட்டின் உள்பகுதி புதிதாக கட்டப்பட்டிருந்தது. நான் மதிய வேளையில் அங்கு போடப்பட்டிருந்த கட்டிலில் படுத்தேன். உசூர் அவர்கள் அங்கு நடந்து கொண்டிருந்தார்கள். நான் கண் விழித்த போது அன்னார் தரையில் என்னுடைய கட்டிலுக்கு அருகே படுத்திருந்தார்கள். நான் மரியாதை நிமித்தமாக எழுந்து அமர்ந்து விட்டேன். அன்னார் மிகுந்த நேசத்தோடு, நீங்கள் ஏன் எழுந்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் கூறினேன், தாங்கள் தரையில் படுத்துள்ளீர்கள், நான் எவ்வாறு மேலே உறங்க முடியும்? அதற்கு அன்னார் புன்னகைத்தவாறு கூறினார்கள், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருந்தேன். சிறுவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். உங்களுடைய தூக்கத்திற்கு எந்த ஒரு இடையூடும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை தடுத்துக் கொண்டிருந்தேன் என்றார்கள். ஹஜ்ரத் முன்ஷி இமாம்தீன் சாஹிப் அவர்கள் தான் பையத் செய்த நேரத்தில் நடந்த காட்சியை எடுத்துரைத்தார்கள். கூறுகிறார்கள், நான் 1894 ஆண்டு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அருளுக்குரிய கரங்களில் பையத் செய்தேன். மாலை தொழுகை நேரத்தில் சகோதரர் முன்ஷி அப்துல் அசீஸ் சாஹிப் மற்றும் சகோதரர் ஜமாலுதீன் சாஹிப்
செக்வானி ஆகியோர் என்னோடு இருந்தனர். क्योंकि 1900 தொழுகை முடிந்த பிறகு முன்ஷி சாஹிப் அவர்கள் என்னை நோக்கி சைகை செய்தவாறு உசூர் இவர்களிடம் பையத் வாங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு உசூர் அவர்கள் உள்ளே வாருங்கள் என்றார்கள். நான் தனியாக பைத்துல் ஃபிக்ருக்குள் நுழைந்தேன். உசூர் அவர்கள் கட்டிலின் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டார்கள். என்னை கட்டிலினுடைய தலை பகுதிக்கு அருகே அமருமாறு கூறினார்கள். துவக்கத்தில் நான் சற்று தயங்கினேன். உசூர் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறியபோது நான் அமர்ந்து விட்டேன். பிறகு உசூர் அவர்கள் பையத் வாங்கினார்கள். हजरत साहब टहल रहे थे, யாருமே தங்களுக்கு நிகராக அமர முடியாத தலைவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அல்லாஹ்வினுடைய வாக்களிக்கப்பட்ட மசீஹோ ஒன்றுமற்ற ஒரு சேவகருக்கு கட்டிலின் தலைமாட்டில் அமர வைத்து, அதாவது கட்டிலினுடைய ஒரு मैं ऊपर कैसे முக்கியமான பகுதியில் அமர வைத்தார்கள். मुस्कुराकर உசூர் அவர்களினுடைய இந்த நடத்தையை பார்த்து நான் மிகுந்த வியப்பிற்குள்ளானேன். करते थे। उन्होंने சகோதரர் முன்ஷி அப்துல் அசீஸ் சாஹிப் அறைக்குள் இல்லாது இருந்தாலும் கூட வெளியிலிருந்து இந்த காட்சியை அவரும் கண்டு கொண்டிருந்தார். अपनी बैत ஹஜ்ரத் முன்ஷி का नजारा ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை मैंने 18 முன்ஷி அரோடே इस्लाम சாஹிப் மற்றும் बैत की। நான் ஆகிய இருவரும் லூதியானாவில் உசூர் அவர்களிடம் தாங்கள் எப்போதாவது கபூர்தலாவுக்கு வாருங்கள் என்று கூறினோம். मुंशी अब्दुल அந்த நாட்களில் भाई जमाल கபூர்தலாவிற்கு वानी ரயில் के साथ थे। வரவில்லை. உசூர் அவர்கள் நாம் நிச்சயமாக எப்போதாவது வருவோம் என்று வாக்குறுதி வழங்கினார்கள். मसूफ ने मेरी तरफ அதற்கு பிறகு விரைவிலேயே உசூர் அவர்கள் किया। தகவல் தெரிவிக்காமலேயே ஒரு நாள் கபூர்தலாவிற்கு வந்து விட்டார்கள். हुजूर ने फरमाया अंदर आ जाएं। உசூர் அவர்கள் जब मैं குதிரை வண்டியில் में गया சென்றார்கள். அங்கு குதிரை வண்டி நிற்கக்கூடிய இடத்தில் இறங்கி की तरफ बैठा அதற்கு அருகில் இருக்கக்கூடிய और मुझे चारपाई के பள்ளி வாயிலுக்கு வந்தார்கள். इरशाद फरमाया। ஆஃபிஸ் पहले तो அஹ்மத் அலி சாஹிபும் कि हुजूर के உடன் இருந்தார்கள். पर बैठ गया कि हुजूर ने बैठ ली। हुजूर का ये बर्ताव देखकर मैं हैरान रह गया कि कहाँ वो पीर, உசூர் அவர்கள் அங்கிருந்த कोई बैठ नहीं सकता, மௌலவியை कहाँ अल्लाह ताला का அவர் मसीह அஹ்மதி அல்லாதவராக இருந்தார். चारपाई के सराहने पर முன்ஷி அரோடா சாஹிப் மற்றும் முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் मुंशी अब्दुल अजीज साहब ஆகியோருக்கு कमरे के अंदर நாம் வந்திருப்பதாக தகவல் தெரிவிக்குமாறு கூறி அனுப்பினார்கள். देख रहे थे। हज़रत கூறுகிறார்கள், साहब நாங்கள் இருவரும் நீதிமன்றத்தில் இருந்தோம். இருவரும் நீதிமன்றத்தில் பணி செய்து வந்தார்கள். और मैंने அந்த மௌலவி வந்து हुजूर की மிர்சா சாஹிப் பள்ளிவாயிலுக்கு வந்துள்ளார்கள் என்று தகவல் தெரிவித்தார். खिदमत में तशरीफ लाएं। மேலும் उन दिनों தகவல் தெரிவிக்குமாறு என்னை அனுப்பியுள்ளார்கள் என்று கூறினார். हुजूर ने वादा फरमाया நாங்கள் மிகவும் வியப்புடன் சற்று கடிந்து கொண்ட தொனியில் பஞ்சாபியில், कबूतरा உன்னுடைய பள்ளிவாயில்ல और यका खान மிர்சா சாஹிப் வந்திருக்க போகிறார்களா? இது எவ்வாறு முடியும்? घोड़ा गाड़ी பொய் கூறாதீர் என்று கூறினார். फतह वाली அப்போது நான் கூறினேன், खान நாம் போய் பார்க்க வேண்டும். முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்கள் அவரிடத்தில் கூறினார்கள். முன்ஷி சாஹிப் அவர்கள் விரைவாக தலைப்பாகையை கட்டிக்கொண்டு என்னோடு கிளம்பினார்கள். பள்ளிவாயிலுக்கு சென்று பார்த்தபோது உசூர் அவர்கள் தரையில் படுத்திருந்தார்கள். ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் அவர்கள் அன்னாருக்கு கால் அமுக்கிக் கொண்டிருந்தார்கள். गारंटी था। அருகில் ஒரு பாத்திரமும் கரண்டியும் வைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து அநேகமாக அன்னார் பால் அருந்தினார்கள் அல்லது ஏதோ ரொட்டியை அதில் बड़ा साहब कचहरी में थे, ஊற வைத்து சாப்பிட்டு இருந்திருக்க கூடும் ये करते थे। என தெரிகிறது. दूध नवीस थे முன்ஷி அரோடே சாஹிப் அவர்கள் கூறினார்கள், உசூர் कि मिर्जा இந்த பக்கம் வரவேண்டி இருந்திருந்தால் எங்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கலாமே, நாங்கள் भेजा है कि इतला कर கர்த்தார்பூர் मुंशी ஸ்டேஷனுக்கு வந்திருப்போமே ताजुब में என்று की ले जाए கூறினார். அதற்கு உசூர் அவர்கள், कि देखो तो தகவல் தெரிவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ने ठहरना நாம் உங்களிடம் வாக்குறுதி கொடுத்திருந்தோம், है कि मुझे அதை பூர்த்தி செய்ய வேண்டியிருந்தது, பூர்த்தி செய்து விட்டோம் என்று பதில் கூறினார்கள். मैंने कहा चलकर देखना तो ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எனது நிலை என்னவென்றால், நாம் தொழுகையில் மூழ்கி இருக்கும் பொழுது எவருக்கேனும் வேதனை ஏற்பட்டு அவருடைய குரல் எனது காதுகளில் விழுந்தால் தொழுகையை முறித்துவிட்டு அவருக்கு உதவ முடியும் என்றால் அவ்வாறு உதவுவேன். மேலும் எந்த அளவுக்கு இயலுமோ அவரோடு அனுதாபம் கொள்வேன். ஒரு சகோதரர் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்கும் பொழுது அவரோடு ஒத்துழைப்பு நல்காமல் இருப்பது நல்லொழுக்கத்திற்கு முரணானதாகும். நீங்கள் அவருக்காக எதையும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் துஆ ஆவது செய்யுங்கள். हमें इतला फरमा நம்மவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் கூறுகிறேன், அந்நியர்கள் மற்றும் இந்துக்களோடும் மேலான நல்லொழுக்கத்தின் முன்மாதிரியை வெளிப்படுத்துங்கள். மேலும் அவர்களோடு அனுதாபத்தோடு நடந்து கொள்ளுங்கள். वो कर लिया। எனக்கென்ன வந்துவிட்டது என்று ஒருபோதும் இருக்கக்கூடாது. இது வெறும் அறிவுரை அல்ல, மாறாக मेरी तो ये हालत நான் கூறிய அன்னாரினுடைய இந்த சம்பவங்கள் அனைத்தும் அன்னாரினுடைய செயல் முன்மாதிரியாக இருந்தது. हूँ அன்னார் மேலும் எழுதுகிறார்கள், की आवाज पहुंच அதாவது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு முறை நான் வெளியே நடைபயிற்சிக்காக சென்று கொண்டிருந்தேன். வருவாய்த்துறையைச் சேர்ந்த அதிகாரி அப்துல் கரீம் சாஹிப் என்னோடு இருந்தார். அவர் சற்று முன்னே சென்று கொண்டிருந்தார். நான் சற்று பின்னால் நடந்து கொண்டிருந்தேன். வழிப்பாதையில் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி, அநேகமாக 70-75 வயது இருக்கும், इसके लिए नहीं कर सकता அவள் இவரிடம் ஒரு கடிதத்தை
கொடுத்தார். ஆனால் அவரோ அந்த பெண்ணை கடிந்து அப்புறப்படுத்தி விட்டார். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இதனால் எனக்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டது. நான் அருகே சென்றபோது அவள் அந்த கடிதத்தை என்னிடத்தில் கொடுத்தாள். நான் அதை பெற்றுக்கொண்டு அங்கே நின்று விட்டேன். மேலும் அதை நல்ல முறையில் படித்து அவளுக்கு புரிய வைத்தேன். இதை கண்டு அவருக்கு மிகுந்த குற்ற உணர்வு ஏற்பட்டது. ஏனென்றால் நிற்கவும் வேண்டியதாய்விட்டது, பிறகு நற்கூலியும் கிடைக்காமல் போய்விட்டது. பணிவோடு அந்த கடிதத்தை படித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் கூறுகிறார்கள், இந்த எளியவன் கூறுவது என்னவென்றால், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது எவரை சந்தித்தாலும் புன்னகைத்தவாறு சந்திப்பார்கள். அன்னாரின் புன்னகையை பார்த்ததும் சந்திக்கக்கூடியவரின் அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும். அன்னாரினுடைய சபைக்கு சென்று உள்ளத்தினுடைய அனைத்து கவலைகளும் அகன்று விடுவதை ஒவ்வொரு அகமதியும் உணர்ந்து வந்தார். அன்னாரினுடைய புன்னகையை பார்த்ததும் முழு உடலிலும் மகிழ்ச்சியின் ஒரு அலை ஓடும். சிறியவர்களிலும் சிறியவரின் பேச்சுக்களையும் மிக கவனமாக கேட்பதும் மிகுந்த அன்போடு பதிலளிப்பதும் அன்னாரினுடைய வழக்கமாக இருந்தது. ஒவ்வொரு மனிதரும் தத்தமது இடத்தில் உசூர் அவர்களுக்கு என்னோடு தான் அதிக நேசம் இருக்கிறது என்று கருதி வந்தனர். சில மக்கள் தூதரின் சபைக்குரிய மரியாதையை அறியாதவர்களாக இருந்தனர். அப்படிப்பட்ட மக்கள் நீண்ட நேரம் வரை தங்கள் தொடர்பான விஷயங்களையே கூறிக்கொண்டிருப்பார்கள். உசூர் அவர்கள் அமைதியோடு அமர்ந்து அதை செவிமடுத்துக் கொண்டிருப்பார்கள். எவரிடத்தும் போதும், இப்போது நிறுத்துங்கள் என்று கூற மாட்டார்கள். ஒரு நபர் உசூர் அவர்களினுடைய சபைக்கு வந்து தலையை குனிந்து அன்னாரது பாதங்களில் தலையை வைக்க நாடினார். உசூர் அவர்கள் தனது கைகளால் அவருடைய தலையை உயர்த்தி கூறினார்கள், இந்த வழிமுறை ஆகுமானதல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் கூற வேண்டும், கை குலுக்க வேண்டும் என்றார்கள். ஹஜ்ரத் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் எழுதுகிறார்கள், காஷ்மீரிலிருந்து ஒரு அஹ்மதி, சற்று உயரமானவர், ஏழையாக இருந்தார். மிகவும் களப்பற்ற தன்மையோடு தனது கிராமத்திலிருந்து காதியான் வரை முழுவதுமாக நடந்தே வந்தார். ஒரு முறை அவர் காதியான் வந்திருந்தார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் காலை நேரத்தில் நடைபயிற்சிக்காக செல்வதற்காக வெளியே வந்தார்கள். ஒரு சந்திப்பில் அந்த காஷ்மீரியும் நின்று கொண்டிருந்தார். அவர் உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தபோது மகிழ்ச்சியால் அழுதவாறு அன்னாரது பாதத்தில் தனது தலையை வைத்து விட்டார். அன்னார் குனிந்து அவரை தூக்கினார்கள். மேலும் கூறினார்கள், இது கூடாததாகும். மனிதனுக்கு சஜிதா செய்யக்கூடாது, அதாவது எந்த ஒரு நபருக்கும் சஜிதா செய்யக்கூடாது, அவருடைய பாதங்களில் குனியக்கூடாது என்றார்கள். இதேபோல் ஹஜ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாப் சியால்கோட்டி எழுதுகிறார்கள், ஒரு முறை ஒரு நபர், அவர் உலக பீர்மார்களை அதிக நேசிக்கக்கூடியவராக இருந்தார். பீர்மார்களினுடைய சபைகளில் அமர்ந்து வருவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அவர் நம்முடைய பள்ளி வாயிலுக்கு வந்தார். மக்கள் உசூர் அவர்களோடு சுதந்திரமாக உரையாடுவதை கண்டு வியந்து போனார். உங்களுடைய உங்களுடைய பள்ளி வாயிலில் மரியாதை இல்லையே என்று கூறினார். அதாவது அந்த பீர்மார்களின் சபைகளிலிருந்து வந்திருந்த அந்த நபர் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார், உங்களுடைய பள்ளிவாயிலில் சபை மரியாதை இல்லையே, மக்கள் அச்சம் பயம் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள், உங்களோடு உரையாடுகிறார்கள், அதாவது உங்களுக்கு அவர்கள் கண்ணியம் செலுத்துவதில்லை என்றார். அதற்கு அன்னார் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் மக்கள் என்னை கண்டு அஞ்சும் அளவுக்கு, அதாவது விலங்குகளை கண்டு எவ்வாறு அஞ்சுகிறார்களோ அவ்வாறு அஞ்ச வேண்டும் என்பது எனது கொள்கை கிடையாது. நான் சிலையாக ஆவதை மிகவும் வெறுக்கின்றேன். நான் சிலை வணக்கத்தை நீக்குவதற்காகவே வந்துள்ளேன். நானே சிலையாகி மக்கள் என்னை வழிபட வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் பிறரை விட எனக்கு சிறிதளவும் முன்னுரிமை வழங்குவதில்லை என்பதை அல்லாஹ் நன்கறிவான். எனது பார்வையில் ஆணவம் கொண்டவனை விட பெரும் சிலை வணக்கம் அசுத்தமானதும் எதுவும் இல்லை. ஆணவம் கொள்பவன் எந்த இறைவனையும் வழிபடுவதில்லை, மாறாக அவன் தன்னையே வழிபடுகிறான். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டெல்லியிலிருந்து திரும்பி வரும் பொழுது அமிர்தசரஸில் இறங்கினார்கள். ஹஜ்ரத் உம்முல் மோமினின் அவர்களும் உடன் இருந்தார்கள். உசூர் அவர்கள் ஒரு மகனை அநேகமாக மியா பஷீர் அஹமத் சாஹிபாக இருந்திருக்கக்கூடும் தூக்கி வைத்துக் கொண்டார்கள். இன்னொரு சுமைமிகு பையை இன்னொரு கையில் எடுத்துக்கொண்டார்கள். அதாவது ஒரு கையில் குழந்தையை தூக்கி இருந்தார்கள், இன்னொரு கையில் பையை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் என்னிடத்தில் கூறினார்கள், இவர்களும் அன்னாரோடு இருந்தார்கள். இவர்களிடம் அன்னார் ஒரு சிறிய டப்பாவை எடுத்துக்கொள்ளுமாறு கூறினார்கள். நான் கூறினேன், உசூர் என்னிடத்தில் பையை தாருங்கள். அதற்கு அன்னார் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். 1-2 முறை நான் கூறியும் அதற்கு
உசூர் அவர்கள் வேண்டாம் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு நான் அந்த சிறிய டப்பாவை எடுத்துக்கொண்டேன். நாங்கள் கிளம்பினோம். இதற்கிடையே 2-3 இளைய வயதுடைய ஆங்கிலேயர்கள் ஸ்டேஷனில் இருந்தனர். அவர்கள் உசூர் அவர்களை சிறிது நிற்குமாறு கூறுங்களேன் என்று என்னிடம் கூறினர். அப்போது நான் உசூர் அவர்களிடம், உசூர், தாங்கள் சிறிது நிற்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் என்றேன். உசூர் நின்று விட்டார்கள். அதே நிலையில் அவர்கள் உசூர் அவர்களை புகைப்படம் எடுத்தார்கள். அதாவது அன்னார் குழந்தையை தூக்கியிருந்தார்கள், ஒரு கையில் பையையும் தூக்கி வைத்திருந்தார்கள். இவ்வாறு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அன்னாரினுடைய இந்த எளிமையை கண்டு மக்கள் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளானார்கள். மேலும் அவர்கள், நாங்கள் இந்த பெரியவரை புகைப்படம் எடுக்க விரும்பினோம் என்றனர். ஹஸ்ரத் மலக் மௌலா பக்ஷ் சாஹிப் கூறுகிறார்கள், மியா ஜான் முகமது என்ற பெயருடைய ஒருவர் அமிர்தசரஸில் எங்களுடைய வீட்டிற்கு எதிரே வசித்து வந்தார். அவர் மிகவும் பேசக்கூடியவராக இருந்தார். அவர் அன்னாரினுடைய நூல் சுர்மா சஷ்மா ஆரியாவை மனனமே செய்து வைத்திருந்தார். படிப்பறிவு இல்லாதிருந்தும் கூட அவர் ஆரியர்களோடு நன்கு விவாதம் செய்து வந்தார். அவருக்கு மன ரீதியான பாதிப்பு இருந்தது. மன அழுத்தம் மற்றும் மனநோய் போன்ற நிலைமை ஏற்பட்டு வந்தது. சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்தும் தன்னுடைய நோயினுடைய நிலைமைகளை மிக விரிவாக நீண்ட நேரம் நிறுத்தி வைத்து கூறிக்கொண்டிருப்பார். மக்கள் அவருடைய பேச்சை கேட்டு கேட்டு மிகவும் தொந்தரவுக்கு ஆளாகி அவரை தவிர்க்க தொடங்கினர். யாரோ ஒருவர், நீங்கள் காதியான் போய் மௌலவி ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் அவர்களிடம் சிகிச்சை பெறுங்கள் என்று கூறியுள்ளார். அதற்கு அவர் கூறினார், அவர்கள் பெரிய மனிதர் ஆவார்கள், என்னுடைய கதைகளை எங்கு கேட்கப் போகிறார்கள் என்றார். கூறுகிறார்கள், முதலாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் இவ்வளவு பெரிய கதைகளை, எனது கதையை எவ்வாறு கேட்பார்கள் என்றார். அந்த நபர் கூறினார், இல்லை இல்லை, அவர்கள் மிகவும் மேலான நல்லொழுக்கமுடைய மனிதர் ஆவார்கள், கண்டிப்பாக உம்முடைய பேச்சை கேட்பார்கள் என்றார். எனவே அந்த நபர் காதியானுக்கு வந்தார். எதேர்ச்சையாக அவர் வண்டியை விட்டு இறங்கிய நேரத்தில் உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடைபயிற்சியிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த குதிரை வண்டிக்காரர், மிர்சா சாஹிப் வருகிறார்கள் என்று கூறினார். பிறகு அந்த நபர் உடனடியாக குதிரை வண்டியை விட்டு கீழே இறங்கி நேரடியாக சென்று கை கொடுத்தார். தன்னுடைய மனநோய் பற்றிய நிலைமைகளை எடுத்து கூற துவங்கிவிட்டார். நீண்ட நீண்ட கதைகளை கூற தொடங்கிவிட்டார். கதை எந்த அளவுக்கு நீண்டதாக ஆகிவிட்டதென்றால் அனைத்து மக்களும் தொந்தரவுக்குள்ளானார்கள். ஆனால் உசூர் அவர்கள் அமைதியாக நின்று கொண்டு அவருடைய கையில் கையை கொடுத்து அனைத்தையும் செவியுற்று கொண்டிருந்தார்கள். இறுதியில் மியா ஜான் முகமது சாஹிப் அவர்கள் தாமே, இந்த நபர், என்னுடைய தொண்டை வறண்டு விட்டது, இப்போது என்னால் இன்னும் பேச முடியாது, நான் இவ்வளவு நேரம் பேசிவிட்டேன், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு உசூர் அவர்கள் கூறினார்கள், சரி, இப்பொழுது நீங்கள் விருந்தினர் இல்லத்திற்கு செல்லுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். மௌலை சாஹிப், அதாவது ஹஜ்ரத் ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் அவர்களிடத்தில் உங்களுடைய நிலைமைகளை கூறி மருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஆக இந்த நபர் புத்துணர்வோடு மௌலை சாஹிப் அவர்களிடம் சென்றார். அவர்களிடம் அதே கதையை நீட்டி கூற தொடங்கினார். மௌலை சாஹிப் அவர்கள் உடனடியாக மருந்து எழுதி கொடுத்து விட்டார்கள். மருத்துவராக இருந்தார்கள். இவருக்கு என்ன நோய் என்று உடனடியாக கணித்து விட்டார்கள். மருந்தும் எழுதிவிட்டார்கள். கூறுகிறார்கள், உங்களுடைய நோய் எனக்கு தெரிந்துவிட்டது என்று கூறினார்கள். அவருடைய கதையை கேட்கவில்லை. அந்த நபரோ மருந்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் கூறினார், மௌலவி நூருத்தீன் சாஹிப் மிகுந்த நல்லொழுக்கம் மிக்கவர் என்று கூறுகிறார்கள். ஆனால் மிர்சா சாஹிபுடைய நல்லொழுக்கத்தோடு இவர்களுக்கு எந்த ஒரு ஒப்புமையும் கிடையாது. இதன் தாக்கம் அவர் மீது எந்த அளவுக்கு ஏற்பட்டது என்றால், அவர் பைய செய்துவிட்டார். முதலில் பைய செய்திருக்கவில்லை, பிறகு அவர் பையத்தும் செய்துவிட்டார். இந்த சம்பவத்தை அவர் இருக்கும் பொழுது கூறுகிறார்கள். என்னிடத்தில் டாக்டர் அப்துல்லா சாஹிப் மர்ஹூம் அவர்கள் கூறினார்கள். அவர்களும் இந்த சம்பவத்தை உறுதி செய்தார்கள். அதே போன்று ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எழுதுகிறார்கள், மாஸ்டர் அல்லா தத்தா சாஹிப் அவர்கள் எழுத்து மூலமாக தெரிவித்துள்ளார்கள். ஒருமுறை லாகூரில் அஹமதியா பில்டிங்ஸில் உசூர் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஷர்க்பூர் பீனி என்ற இடத்திலிருந்து முஸ்தகீம் என்ற பெயருடைய ஒரு வயது முதிர்ந்த இயலாத நபர் உசூர் அவர்களை தரிசிப்பதற்காக வந்தார். மக்கள் கூட்டத்தின் காரணமாக அவர் உசூர் வரை சென்றடைய முடியவில்லை. அவர் உரத்த குரலில், உசூர், நான் உங்களை பார்ப்பதற்காக வந்துள்ளேன் என்றார். உசூர் அவர்கள், பாபாஜி அவர்களை முன்னே வரவிடுங்கள் என்று கூறினார்கள். அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தார். அவரால் எழ முடியவில்லை. அப்போது அதற்கு கூறினார்கள், பாபாஜிக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம் என்று கூறி உசூர் அவர்கள் தாமே எழுந்து அவர் அருகே சென்று அமர்ந்தார்கள். இதே போன்று ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில இளைஞர்களோடு பாபா சாஹிப் அவர்களினுடைய மேலாடையை காண்பதற்காக, அதாவது பாபா நானக் அவர்கள் அணிந்திருந்த மேலாடையை
காண்பதற்காக டேரா பாபா நானக் சென்றபோது அங்கு ஒரு பெரிய மரத்திற்கு கீழே துணியை விரித்து ஜமாத் மக்கள் உசூர் அவர்களோடு அமர்ந்து விட்டார்கள். மௌலவி முகமது அஹ்சன் சாஹிப் அவர்களும் அவர்களோடு இருந்தார்கள். உசூர் அவர்களின் வருகை பற்றிய செய்தி அறிந்து கிராமத்து மக்கள் அங்கு ஒன்று கூட தொடங்கினர். அங்கு வந்த மக்கள் மௌலவி முகமது அஹ்சன் சாஹிப் அவர்களையே மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் என்று எண்ணி அவர்களிடம் கை கொடுத்து விட்டு அமர்ந்து விட்டார்கள். 3-4 பேர் கை கொடுத்த பிறகு அவர்கள் ஏதோ தவறு செய்து விட்டதாக உணர்ந்தார்கள். அதற்கு பிறகு மௌலவி அஹ்சன் சாஹிப் அவர்களோடு கை குலுக்கிய ஒவ்வொருவருக்கும் இதுதான் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள் என்று அவர்களின் பக்கம் அனைவரின் கவனத்தையும் திருப்பினார்கள். ஹஜ்ரத் ஷேக் அப்துல் காதிர் சாஹிப் எழுதுகிறார்கள், அன்னாரது மூத்த மகன் ஹஜ்ரத் மிர்சா சுல்தான் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள். அதாவது, தந்தையார் தனது வாழ்நாளை முகலாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் போன்று கழிக்கவில்லை. செல்வந்தர்களாக இருந்தார்கள், முகலாயர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு ஏழையை போன்று வாழ்க்கையை கழித்தார்கள். காதியானைச் சேர்ந்த கனையா லால் என்பவர் ஒரு அறிவிப்பு வருகிறது. என்னவென்றால், ஒருமுறை ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் அவர்களுக்கு பட்டாலா செல்ல வேண்டியிருந்தது. அன்னார் என்னிடத்தில் குதிரை வண்டி பிடித்து வருமாறு கூறினார்கள். உசூர் அவர்கள் நதி வரை சென்றபோது ஏதோ ஒரு பொருள் வீட்டில் விட்டு வந்தது ஞாபகம் வந்தது. அந்த குதிரை வண்டிக்காரரை அங்கே நிறுத்திவிட்டு தான் திரும்ப நடந்து வந்தார்கள். குதிரை வண்டிக்காரருக்கு அடுத்த சவாரி கிடைத்து விட்டனர். அவர் பட்டாலாவிற்கு கிளம்பி விட்டார். பிறகு மிர்சா சாஹிப் அநேகமாக நடந்தே பட்டாலாவிற்கு வந்தார்கள். நான் அந்த குதிரை வண்டிக்காரரை அழைத்து அவரை அடித்தேன். அவரிடத்தில் கூறினேன், துர்பாக்கியசாலியே, இது மிர்சா நிசாமுதீனாக இருந்திருந்தால் 3 நாட்கள் அங்கேயும் அமர வேண்டி இருந்தாலும் அமர்ந்திருப்பீர். இவர் ஒரு நல்ல பெரிய மனிதர், நல்ல இயல்புடைய மனிதர். எனவே நீ அவரை விட்டுவிட்டு சென்று விட்டாயா என்று கடிந்தேன். கூறுகிறார்கள், எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது தொடர்பாக தெரிய வந்தபோது அன்னார் என்னை அழைத்து கூறினார்கள், அவர் எனக்காக ஏன் அமர்ந்திருக்க வேண்டும்? அவருக்குரிய கூலி கிடைத்து விட்டது, அவர் சென்று விட்டார். நீங்கள் அவர் மீது ஏன் அநீதி செய்கிறீர்கள்? ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரை வழங்கியவாறு கூறுகிறார்கள், ஒவ்வொருவரும் தஹஜ்ஜுதிற்காக எழ முயற்சி செய்ய வேண்டும். ஐவேளை தொழுகையிலும் குனூத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இறைவனை கோபமூட்டக்கூடிய எல்லா வகையான விஷயங்களிலிருந்தும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு என்பதன் பொருள் இறைவன் விரும்பாத அனைத்து தீய விஷயங்களை விட்டுவிட்டு உண்மையான மாற்றத்தை மேற்கொள்வதாகும். முன்னே அடியெடுத்து வையுங்கள், இறை அச்சத்தை மேற்கொள்ளுங்கள், நல்லொழுக்கத்தை மேற்கொள்ளுங்கள். அதிலும் இறைவனின் கருணை உள்ளது. மனித பழக்க வழக்கங்களை ஒழுங்கானதாக ஆக்குங்கள். கோபம் இருக்கக்கூடாது. அதற்கு பதில் பணிவும் அடக்கமும் இருக்க வேண்டும். நற்பண்புகளை மேம்படுத்துவதோடு உங்களதுக்கு சக்திக்கு ஏற்ப தான தர்மம் செய்வதையும் வழக்கமாக கொள்ளுங்கள். இவை அனைத்தும் அன்னார் பல்வேறு தரப்பு மக்களுக்கு வழங்கிய அறிவுரைகளாகும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இறை அச்சமுடையவர்களுக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வறுமையிலும் எளிமையிலும் கழிக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக இருந்தது. இதுவும் இறை அச்சத்தின் ஒரு கிளையாகும். வறுமையிலும் எளிமையிலும் வாழ்க்கையை கழிப்பது என்பது அதன் மூலம் நாம் அநீதியான கோபத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு வழியாகும். பெரிய பெரிய ஞானிகளுக்கும் உண்மையாளர்களுக்கும் இறுதி மற்றும் மிக கடினமான இலக்கு என்பது கோபத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதாகத்தான் இருக்கிறது. அகந்தையும் பெருமையும் கோபத்திலிருந்துதான் பிறக்கின்றன. இதேபோல் கோபமும் சுயநலம் மற்றும் பெருமையின் விளைவாகவே ஏற்படுகிறது. ஏனெனில் ஒரு மனிதன் மற்றவர்களை விட தன் சுயத்தை உயர்வாக கருதும் போதுதான் கோபம் ஏற்படுகிறது. எனது ஜமாத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பெரியவர் என்றோ அல்லது சிறியவர் என்றோ கருதக்கூடாது, அல்லது ஒருவரை ஒருவர் கேலியாகவோ அல்லது குறைத்து மதிப்பிடும் பார்வையிலோ பார்க்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். இது ஒரு வகையான அவமதிப்பாகும். மேலும் யாரிடம் இந்த அவமதிப்பு இருக்கிறதோ இந்த அவமதிப்பு ஒரு விதை போல வளர்ந்து அவரை அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடும். சில மனிதர்கள் பெரியவர்களுடன் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் ஏழைகளின் பேச்சை அமைதியுடனும் பணிவுடனும் கேட்பவரே உண்மையில் பெரியவர் ஆவார். அவர்களின் மனதை மகிழ்விக்க வேண்டும். அவர்களின் கண்ணியத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலோ அல்லது அவர்களின் மனம் புண்படும் வகையிலோ எந்த ஒரு கிண்டலான வார்த்தையையும் கூறக்கூடாது. அல்லாஹ் கூறுகிறான், ஒருவரை ஒருவர் கேலி செய்யாதீர்கள், பட்டப்பெயர் சூட்டி அழைக்காதீர்கள். ஈமான் கொண்டதற்கு பிறகு தீய பெயரால் அழைப்பது மிகப்பெரிய பாவமாகும். யார் இதிலிருந்து பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள்.
इसकी तफसील இதன் பொருள் என்னவென்றால், இதனை விரிவாக விளக்கும்போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவரை ஒருவர் கேலி செய்யும் விதமாகவோ அல்லது கிண்டல் செய்யும் விதமாகவோ பட்டப்பெயர் சூட்டி அழைக்கக்கூடாது. இது பாவம் மற்றும் அத்துமீறலின் செயலாகும். யார் ஒருவரை பழித்து பேசுகிறாரோ அவர் தானும் அதே போன்ற நிலைக்கு ஆளாகும் வரை மரணிக்க மாட்டார். உங்கள் சகோதரனை குறைத்து மதிப்பிடாதீர்கள். இன்று நாம் அனைவரும் ஒரே நீரூற்றிலிருந்து தான் தண்ணீர் குடிக்கிறோம். ஆனால் யாருடைய நற்பேற்றில் அதிக தண்ணீர் குடிப்பது எழுதப்பட்டுள்ளது என்பதை யார் அறிவார்? உலக அளவுகோல்களை கொண்டு எவரையும் கண்ணியமானவர் என்றோ அல்லது உயர்ந்தவர் என்றோ கூறிவிட முடியாது. இறைவனிடம் நெருக்கமானவர் யாரென்றால் அதிக இறையச்சம் உள்ளவர்தான். நிச்சயமாக அல்லாஹ்விடம் உங்களில் மிக கண்ணியமானவர் உங்களில் அதிக இறையச்சம் உடையவர்தான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனும் நன்கறிந்தவனும் ஆவான். அல்லாஹ் நமக்கு உண்மையான முறையில் பணிவையும் தன்னடக்கத்தையும் கடைபிடிக்கும் பாக்கியத்தை வழங்குவானாக. மேலும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பையத்தில் இணைந்து இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை பின்பற்றி அதற்குரிய உரிமைகளை சரியாக நிறைவேற்றுபவர்களாக ஆக்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.